We'll start with chapter 1 of auditing. சாப்டர் 1ல நிறைய விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி வி ஹேவ் சீன் இன் கம்பெனி ஆடிட் நம்ம பார்த்தும்போது அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தப்போ நான் சொன்னதுதான். ஜஸ்ட் ஒன் செகண்ட், லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ யூ கேன் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் கான்ஸ் ஃபெமிலியரா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதுக்கப்புறமா ஐ திங்க் 2-3 சாப்டர்ஸ் வில் பி டேக்கன் பை மிஸ்டர் சுபாஷ். And again I may take a chapter and again Subhash may take. So just one second, I'm trying to share the document. Company audit chapterல ஏதாவது doubts இருக்கா உங்களுக்கு? Any doubts you are having? Did you go through? இன்னைக்கு ஒரு question paper I have shared. Just ஒரு 1 hour test மாதிரி. So please try to attempt that test. எஸ்எம் பேப்பர்ஸ்க்குலாம் அப்புறமா ஒரு டெஸ்ட் பேப்பர் அனுப்பிச்சிருப்பேன். லாஸ்ட்டாக அனுப்பிச்சது வந்து கம்பெனி ஆடிட்கான அந்த சாப்டருக்கான டெஸ்ட். ஸோ whenever you are free, please go through that. Just one second. Document is not opening. All right. So chapter 1 வந்து ஒரு interesting chapter and it gives you an overview regarding the audit. இதுல சில விஷயம்லாம் நம்ம வந்து கம்பெனி ஆடிட் சாப்டர்ல பார்த்ததுதான். லைக் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆடிட் அதெல்லாம். பட் இன்னும் நம்ம ப்ராப்பரா பார்க்கலாம். அண்ட் we will also see what words are important, எதெல்லாம் எக்ஸாம்ல எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், all these things we'll see. அண்ட் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஆடிட்டிங் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கம்பெனி ஆடிட் சாப்டர் பார்க்கும்போது யூ வில் ஹாவ் அ ஃபேர் ஐடியா ஆஃப் வாட் இஸ் ஆடிட்டிங். ஒன் செகண்ட், யூ கேன் see my screen, right? You can see this document? Yes, ma'am. Fine. Just one second. ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் தி சாப்டர்ல, அதாவது கம்பெனி ஆடிட் சாப்டர் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல வி சா ஒய் ஆடிட்டிங் இஸ் நெசசரி அண்ட் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங் இதெல்லாம் பார்த்தோம். ஜஸ்ட் யா திஸ் ஒன். ஸோ ஆடிட்டர்னா யார், என்ன பண்றாங்க, அண்ட் அவங்களோட கோல் என்ன. நீங்க இப்போ சப்போஸ் கம்பெனியில் ஆடிட் போறீங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் அல்டிமேட் கோல், ஆல் தீஸ் திங்ஸ் வி சா அட் த பிகினிங் ஆஃப் தி ஆடிட் சாப்டர். கரெக்டா? ஸோ அதை பத்தின ஒரு விரிவான விளக்கம் தான் வந்து உங்களுடைய சாப்டர் 1ல இருக்கு. ஸோ லெட் மீ ஜஸ்ட் ரிமைண்ட் யூ வாட் இஸ் ஆல் அபவுட் ஃபினான்ஷியல் ஆடிட். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆடிட் இருக்கு. பட் மெயினா நீங்க வந்து பார்க்க போறது தட் இஸ் ஃபினான்ஷியல் ஆடிட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உடைய ஆடிட் தான். அதுதான் மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் யுவர் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆல்சோ. ஸோ ஆடிட்டர் அப்படின்றவங்க சம் எக்ஸ்டர்னல் பார்ட்டி ஹூ கம்ஸ் அண்ட் செக் சம்திங். அண்ட் எஸ்பெஷலி when it comes to கம்பெனிஸ்னு வரும்போது there are various types of audit. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டேக்ஸ் ஆடிட் இருக்கு, ஜிஎஸ்டி ஆடிட் இருந்தது. தென் யூ ஹாவ் various types of audit. லேபர் லாஸ் கீழே ஆடிட் இருக்கு, செக்ரட்டேரியல் ஆடிட் இருக்கு which is relating to கம்பெனி வந்து எல்லா கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் செபி அண்ட் ஆர்பிஐ இதெல்லாம் கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்களோட ரெகுலேஷன்ஸ்லாம் கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையா. ஸோ அது செக்ரட்டேரியல் ஆடிட். தென் யூ ஹேவ் சம்திங் கால் ஃபோரென்சிக் ஆடிட். ஃபோரென்சிக் ஆடிட் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நியூஸ் சேனல்ஸ்ல அந்த மாதிரி. டு யூ நோ வாட் இட் இஸ் ஃபோரென்சிக் ஆடிட்? No, ma'am.
ஃபோரென்சிக் ஆடிட்னா சப்போஸ் ஏதாவது ஃப்ராட் ஏதாவது நடந்திருக்குன்னா, அதுக்கான எவிடன்ஸ் கலெக்ட் பண்றது அண்ட் டிட்டர்மினிங் வெதர் தட் ஃப்ராட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் ஆர் நாட். ஸோ அதுதான் வந்து ஃபோரென்சிக் ஆடிட். யூசுவலா வந்து தட் இஸ் ஒன் பிளேஸ் வேர் ஃபோரென்சிக் ஆடிட் வி யூஸ். அண்ட் ஜென்ரலா எதுக்கு ஃபோரென்சிக் ஆடிட் ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னா, யூசுவலா ஏதாவது கோர்ட்டோ இல்ல ஏதாவது ஒரு அத்தாரிட்டியோ இல்ல கவர்மெண்ட்டோ வந்து தே வில் ஆர்டர் ஃபோரென்சிக் ஆடிட். எங்கெல்லாம் வந்து ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்ற மாரி சிச்சுவேஷன்ல ஆர்டர் பண்ணுவாங்க. சில சமயம் கம்பெனிக்குள்ளேயே அவங்க எம்ப்ளாயீஸ் யாராவது வந்து ஃப்ராட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபோரென்சிக் ஆடிட் வந்து தே வில் ஸ்டார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ்ல கூட இது நடந்தது. தேர் வாஸ் சம் இன்ஃபர்மேஷன் தட் சம்படி ஹேட் லீக்ட் இன்சைட் இன்ஃபர்மேஷன வெளில சொல்லிட்டாங்க அப்படின்ற மாரி நியூஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்தது. அந்த சிச்சுவேஷன்ல இன்ஃபோசிஸ் ஆல்சோ டிட் ஃபோரென்சிக் ஆடிட். ஸோ ஃபோரென்சிக் ஆடிட்ன்றது நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டேக்கிங் அப் வேரியஸ் டைப் ஆஃப் ஆடிட். நாட் ஜஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட். பட் ஒரு ஆடிட்டரா என்ன பண்ணணும்? அ என்னென்ன மாரி திங்க் பண்ணணும் நீங்க? என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும்? அண்ட் எஸ்பெஷலி வித் ஃபோக்கஸ் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஆடிட்ல நீங்க என்னலாம் பண்ணணும் அப்படின்றது தான் சாப்டர் 1ல இருக்கு. ஸோ ஆடிட்டர்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் ஆடிட் பண்ணுவாங்களா அப்படின்னா, நாட் நெசசரி. யூ டோன்ட் ஹேவ் டு லிமிட் யுவர் லைக் தட். பட் தட் இஸ் த மெயின் ரோல் பெர்ஃபார்ம் பை யூ as சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ். ஓகே, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் மெயினா ஆடிட்டரா என்ன வேலை பண்றாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஆடிட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட மெயின் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஹேவ் ஆல்ரெடி சீன் திஸ் இன் கம்பெனி ஆடிட். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட்லயும் இதே தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் தி ஆடிட்? மெயின் பர்பஸ் ஆஃப் த ஆடிட் இஸ் டு கிவ் அன் ஒப்பீனியன். என்ன ஒப்பீனியன் குடுக்கணும்? இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்டானதா? அப்படின்றது தான் ஒப்பீனியன் குடுக்கணும். பட் கரெக்ட்டானதான்றது ரொம்ப லூஸான டெர்ம். ஜஸ்ட் உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்க்காக சொல்றேன். பட் வாட் இஸ் த ப்ராப்பர் டெர்ம் டு யூஸ்? Do the financial statements give a true and fair view of the affairs of the company? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஒப்பீனியன தான் நீங்க குடுக்குறீங்க. அதுல நீங்க மெயினா என்ன செக் பண்ணணும்? இது கரெக்ட்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸான்றதுல நீங்க என்ன செக் பண்ணணும் மெயினா? யூ ஹேவ் டு see whether they are free of material misstatements. மிஸ்டேக் இல்லாம இருக்கா? மேஜர் மிஸ்டேக் இல்லாம இருக்கா? பட் இன் எக்ஸாம் யூ cannot use the words major mistake. You have to write material misstatements. So are the financial statements free of material misstatements? இதுதான் நீங்க மெயினா செக் பண்றீங்க. How do you do that? By collecting sufficient appropriate evidence. ஓகே, அதுக்கான எவிடன்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க. பை கோயிங் த்ரூ த கம்பெனிஸ் டாக்குமெண்ட்ஸ், வவுச்சிங், அப்புறம் இன்ஃபர்மேஷன் கேட்கறது அண்ட் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ்லேருந்து கன்ஃபர்மேஷன் கேட்கறது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் அதெல்லாம் பண்ணி யூ வில் கலெக்ட் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் வியூ ரிகார்டிங் வாட் இஸ் அன் ஆடிட். நவ் கம்மிங் டு சாப்டர் 1, அதுல இதே தான் சொல்லியிருக்காங்க. Now let us go step by step what they have said in your book. An audit is an independent examination. That is what I meant by saying third parties come to the company and do the audit. Inside the companyல இருந்து வந்து பண்ண முடியாது. அதே தான் வந்து நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்லயும் பார்த்திருக்கோம். See, கம்பெனி ஆடிட் சாப்டர்ல நீங்க பார்க்கிறது it is exclusively for companies. Okay, that is apart from whatever you are studying in all these chapters. Chapter 1 to 9 வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் படிப்பீங்க. அதெல்லாமும் ஃபாலோ பண்ணும். கம்பெனிஸ் ஆக்ட்ல இருக்கிறதும் ஃபாலோ பண்ணும். வென் யூ கம் டு கம்பெனியோட ஆடிட் பண்ணும்போது அதெல்லாம் நீங்க மெயினா மைண்ட்ல வச்சுக்கணும். பட் ஜென்ரலாவே உங்க இன்ஸ்டிடியூட்லயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன். யூ கேனாட் ஆஸ்க் சம்படி ஹூ இஸ் டூயிங் த ஒர்க் டு செக் இட் ஹிம்செல்ஃப். யாரு அந்த வேலை பண்றாங்களோ அவங்களே செக் பண்றதா இருந்தா அதுக்கு ஆடிட்னு ஒண்ணு தேவையே கிடையாது. ஓகே, ஸோ இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன். Independence is the most important characteristic or quality or the most important quality of an auditor. Okay, and the independence of mindset இருக்கணும். Not only of mindset, financial independence. Financial independence in the sense என்னன்னா, அந்த கிளையண்ட்டை சார்ந்து இருக்கக்கூடாது. இந்த ஆடிட்டர் வந்து he should not be dependent on some client. ஸோ அந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியா வந்து உங்களுடைய கைட்லைன்ஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், அதாவது இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். Independence in the sense he should not be related to or dependent on the company which he is auditing. One second. You are able to hear me, right? Yes, ma'am. Okay, Sulaiman is joining, but I'm not able to accept him. I'll just ask him to join again.
So audit is an independent examination of financial information of any entity. Any entity in the sense, எந்த entity வேணா they can ask for audit, like sole proprietorship concerns இருக்கலாம், இல்ல partnership firms இருக்கலாம், இல்லாட்டி societies இருக்கலாம், இல்லாட்டி trusts இருக்கலாம், இல்லாட்டி cooperative societies இருக்கலாம், இல்லாட்டி நார்மல் கம்பெனிஸா இருக்கலாம், LLPs இருக்கலாம், யார் வேணா ஆடிட் கேட்கலாம். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் கம்பெனிஸா இருக்கலாம். ஸோ ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ் கூட ஆடிட் இருக்கு. Okay, like for example, even RBI undergoes audit, even SEBI undergoes audit, IPF authority undergoes audit. Okay, so எந்த ஒரு என்டிட்டியா இருந்தாலும் அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றது மெனி பீப்புள் டிபெண்ட் ஆன் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக எந்த என்டிட்டி வேணா ஆடிட்டிங் அண்டர்டேக் பண்ணலாம் in the sense they can approach an auditor and get their financials audited. So audit is an independent examination. It is not done by somebody who is internal to the organization. It's an independent examination of financial information of any entity, whether profit oriented or not. So NGOs also undertake audit, and irrespective of its size or legal form. Legal form na sole proprietor irkalam, cooperative irkalam, illati it could be bank irkalam, illati it could be a trust irkalam. Irrespective of its size or legal form, when such an examination is conducted with a view to expressing an opinion thereon. Okay, so that is what I said. So expressing an opinion is the job of the auditor. What is that opinion depends on what he is auditing. What is the purpose of his audit? So as far as statutory audit is concerned, இவங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கணும், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குதா இல்லையா அப்படின்ற ஒப்பீனியனை கொடுக்கணும். ஓகே, ஸோ வாட் எவர் இட் இஸ், ஹி ஷுட் எக்ஸ்பிரஸ் an opinion, a professional opinion he should express. So audit is an independent examination of financial information of any entity, whether profit oriented or not, and irrespective of its size or legal form. When such an examination, எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அந்த independent examination? To give an opinion with respect to the financial information. Okay, so the person conducting this task should take care to ensure that financial statements would not mislead anybody. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, the financial statements are giving a true and fair picture. அது உண்மையான பிக்சர் கொடுக்குது அப்படின்னா என்ன, எப்படி இருக்கணும், அதுல மேஜர் மிஸ்டேக் எதுவும் இல்லாம இருக்கணும். So that is what we mean by saying should be free from material misstatements. அததான் நீங்க வந்து மெயினா செக் பண்றீங்க, மேஜரா அதுவும் மிஸ்டேக் இல்லையே. ஓகே, மிஸ்டேக் இருந்ததுன்னா என்ன ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே ரெவென்யூ வந்து நிறைய இன்கம் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க, ஆனா அதுக்கு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, எந்த ப்ரூஃபுமே இல்லை, எந்த பில்லும் இல்லை, எந்த இன்வாய்ஸும் இல்லை, யார்கிட்டயும் பைசாவும் வரல, கம்பெனி டசன்ட் ஹேவ் எனி ஃபினிஷ் கூட்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட். ஒரு ஆதாரமே பேசிஸே இல்லாம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இன்கம் வந்திருக்குன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தா இட்ஸ் a மேஜர் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் which would affect the true and fair view of the financial statements. So the person conducting this audit should take care to ensure that financial statements would not mislead anybody. யாரையும் மிஸ்லீட் பண்ணாத மாதிரி இருக்கணும். அசெட்ஸ்லாம் நிறைய காமிச்சிருந்தாங்க அப்படின்னா நிஜமாலே அசெட்ஸ் இருக்கா, இல்ல அதோட வர்த் நிஜமாலே அவ்வளோ இருக்கா, இல்லாட்டினா இம்பேர்மெண்ட் போடணுமா? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு see. டிப்ரிசியேஷன் கரெக்டா போட்டிருக்காங்களா, டிப்ரிசியேஷன் போட்டதுக்கு அப்புறமும் அதோட வேல்யூ டஸ் இட் ரிஃப்ளெக்ட் தி earning capacity of the assets. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ திஸ் he can do honestly by satisfying himself that என்னெல்லாம் செக் பண்ணும் அப்படின்றது பேசிக்கா இங்க சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் செக் பண்ணுவீங்க? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயினா செக் பண்ணுவீங்க. தட் இஸ் வாட் யூ டூ வித் வவுச்சிங் அண்ட் ஆல். அண்ட் தி என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் adequately supported by sufficient and appropriate evidence. So this is what you do in vouching. நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பாப்பீங்க, அதுல ஏதாவது என்ட்ரி இருக்கும், நீங்க சாம்பிள் பேசிஸ்ல நீங்க அதை வவுச்சிங் பண்ணுவீங்க. வவுச்சிங்னா என்ன? யூ வில் செக் இட் வித் தி மெயின் இன்வாய்ஸ் or whatever back documents are there, no supporting documents. அந்த supporting documents எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்க பாப்பீங்க. அந்த supporting documentsல இருக்கிற விஷயம் கரெக்டா இல்லையான்னு நீங்க பார்க்கணும். And none of the entries in the books of account has been omitted in the process of compiling, and nothing which is not in the books of accounts has been placed in the financial statements. So நீங்க books of accountsன்றது உங்களுடைய டேலில இருக்கிற ஒரு விஷயம். அதை யூஸ்வலா கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அது ட்ரையல் பேலன்ஸ் டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வெரி ரேர் கேசஸ் அந்த டேலியில் வர ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே அவங்க பிரிண்ட் எடுப்பாங்க. வெரி வெரி ரேர் கேஸ், ஐ ஹேவன் சீன். பட் யூஸ்வலா நீங்க அப்படிதானே பண்ணுவீங்க, உங்க ஆஃபீஸ்லாம் அப்படிதானே பண்ணுவீங்க, இல்லை ஸ்ட்ரெயிட்டா டேலியில் வரதே நீங்க எடுப்பீங்களா? டேலிலேருந்து ட்ரையல் பேலன்ஸ் டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸலுக்கு போட்டு அப்புறம் அந்த மாதிரி தானே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இல்லை ஹவு டு யூ டூ இட்?
எஸ் மேம். எக்ஸல்ல கன்வெர்ட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு யூ வில் கரெக்ட் சம். ஓகே. ஸோ அந்த மாரி பேசிக்கா எக்ஸல்ல தான் வந்து யூசுவலா போடுவாங்க. ஏன்னா, அதனால தான் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அந்த டேலிலயோ, எதுலயோ மெயின்டெயின் பண்ற இன்ஃபர்மேஷனும், நீங்க இங்க ஃபைனலா ப்ரிப்பேர் பண்ற பேலன்ஸ் ஷீட், பி&எல்லும் கரெக்ட்டா இருக்கா இல்லையா? இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகுதா இல்லையா? அப்படின்றத பார்க்கணும். அதுதான் நீங்க மெயினா பெரிய கம்பெனிக்குலாம் ஆடிட் போனீங்க அப்படின்னா, ஏன்னா சின்ன கம்பெனி நீங்களே போட்டு நீங்களே ஆடிட் ரிப்போர்ட் குடுப்பீங்க. பட் வென் யூ கோ ஃபார் பிக் கம்பெனிஸ் யூ வில் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் ஒன் செகண்ட் சம்டைம்ஸ் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இல்லாத டிரான்சாக்ஷன்லாம் வந்து அதுல இன்க்ளூட் பண்ண சான்ஸ் இருக்கு பேலன்ஸ் ஷீட் P&L. அதே மாதிரி இதுல இருக்கிற டிரான்சாக்ஷன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற டிரான்சாக்ஷனை அதுல ஒமிட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் தட். ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காம பார்க்கணும். தென் இன்ஃபர்மேஷன் கன்வேட் பை த ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கிளியர் அண்ட் அன்ஆம்பிகுவஸ். ஒரு விஷயத்த நீங்க கிளியரா போடணும். சம் எக்ஸ்பென்ஸ் தேர் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ்ன்றது கிளியரா கொடுக்கணும். எல்லாத்தையும் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ் ஒரு அதர் எக்ஸ்பென்ஸ் அப்படிலாம் போட்டு கொடுக்க கூடாது. அண்ட் அது நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியரா கொடுக்கணும். நேச்சர் ஆஃப் அசெட்ஸ், நேச்சர் ஆஃப் லைபிலிட்டிஸ் எல்லாமே வந்து நீங்க கிளியரா கொடுக்கணும். இட் ஷுட் நாட் பி ஆம்பிகுவஸ். The financial statements amounts are properly classified, described, and disclosed in conformity with the accounting standards applicable. So, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். அக்கவுண்ட்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதுபடி எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணணும். அண்ட் நாட் ஒன்லி தட் வேற ஏதாவது இந்த பிரசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க் இருந்ததுன்னா லைக் ஷெட்யூல் 3 ஃபார் கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் இருந்ததுன்னா அதுவும் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, அதுபடி தான் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ whether inventories have been classified properly, whether assets have been classified properly, whether liabilities have been classified properly, non-current liabilities, current liabilities, non-current assets, current assets, whatever it is. அதுல இருக்கிற உள்ள இருக்கிற கிளாசிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். And the statement of accounts present a true and fair picture of the operational results and of the assets and liabilities. This is the ultimate aim of your audit process. So you start with the books of accounts, you go through various evidences, and you check whether your books of accounts agrees with the financial statements which you have prepared, and எதுவும் விட்டு போகாம இருக்கா அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணணும். ஏதாவது எக்ஸ்ட்ராவா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு மாத்த சொல்லணும். அண்ட் கிளாசிஃபிகேஷன் கரெக்டா இருக்கா. see not only மானிட்டரிலி அதாவது ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து நீங்க அப்படியே எடுத்து ஏதோ ஒரு கிளாசிஃபிகேஷன் போட்டு அசெட் சைடு லைபிலிட்டி சைடு நீங்க மேட்ச் பண்ணி டேலி பண்ண வச்சிடுறீங்க பேலன்ஸ் ஷீட். தட் இஸ் நாட் இனஃப். யூ ஹவ் டு see whether the classification is correct also. It shouldn't give a misleading picture. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு லைபிலிட்டி இருக்கும், அது கரண்ட் லைபிலிட்டியா இருக்கும், ஆனா அது நான் கரண்ட் லைபிலிட்டியா காமிச்சாங்கன்னா இட் பிரசன்ஸ் அன் என்டையர்லி மிஸ்லீடிங் பிக்சர். அதே மாதிரி லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து டெபாசிட்ஸா காமிக்கிறாங்க, ஆர் என்கம்பர்டு பேங்க் பேலன்ஸ் மேல ஏதோ ஒரு லீன் இருக்கு பேங்க்கு, ஆனா அது அன்என்கம்பர்டுன்னு காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தென் இட் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் the company as well as the auditor. So all these things you have to check, and they have also given an example here. So while auditing the books of accounts of Talented and Efficient Limited for the financial year 2020-21, the auditor of the above mentioned company observed that repair and maintenance expenses of 1,30,000 and fuel and power and fuel expenses of 2,92,000 were not recorded in the books of accounts. However, they were appearing in the financial statements. So இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து you have to be வெரி கேர்ஃபுல். எஸ்பெஷலி வந்து சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ரெவென்யூக்கு எடுத்துன்னு போக வேண்டியது, அதாவது P&Lக்கு எடுத்துன்னு போக வேண்டிய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து கேபிட்டலைஸ் பண்ணி அசெட்ஸா காமிக்க சான்ஸ் இருக்கு. சேயிங் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் சம்திங் லைக் தட். ஆர் சம்டைம்ஸ் ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து கேபிட்டலைஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அண்ட் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு டேக் நோட் ஆஃப். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போக வேண்டியது ரெவென்யூக்கு வரக்கூடாது, ரெவென்யூக்கு வர வேண்டியது கேபிட்டலுக்கு போகக்கூடாது. அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் யூ ஹேவ் டு சி. அது மட்டும் இல்லாம இதுல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இல்லாத டிரான்சாக்ஷன்லாம் இதுல வந்திருக்கா அப்படின்றது நீங்க மெயினா செக் பண்ணும். அதனால தான் வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. நீங்களும் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மேஜர் ஹெட்டுக்கும் ஷெட்யூல் போட்டு அது வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட டேலி ஆகுதா இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரிசியேஷன் நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா அந்த டேலில இருந்து எஸ்ஏபில இருந்து எடுக்கிற டேட்டா அதோட டோட்டல் நீங்களே ஒரு வாட்டி மேனுவலா கால்குலேட் பண்ணுவீங்க யூசிங் எக்ஸல் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அந்த டோட்டல் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல காமிச்சிருக்கிற டோட்டலோட டேலி ஆகுது அப்படின்னு ஒரு ஃபிகருக்கும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஒன்லி தென் வில் நோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேலி ஆகுதா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த விஷயத்துல வந்து ஆஃப்டர் சச் அப்சர்வேஷன் தி ஆடிட்டர் ஆஃப் டேலண்ட் அண்ட் எஃபிஷியன்ட் லிமிடெட் கேம் டு த கன்க்ளூஷன் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேர் நாட் கிவிங் அ
ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஹியர் தே ஹேவ் கன்க்ளூடட் இட். இல்லாத டிரான்சாக்ஷனா இருக்குன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. Now come to the objectives of audit. SA 200. See, what is SA 200? You have to know. Your Institute of Chartered Accountants of India has given a lot of accounting standards. In fact, all over the world, auditing standards, accounting and auditing standards have been given all over the world. Since ICA is also part of the international bodies which give the various standards, it is in tune with whatever auditing standards you are seeing. It is in tune with the international standards only. So you can go to ICA போயிட்டு நீங்க பார்க்கலாம். All these are the various auditing standards. So adula one of the most important standards அப்படின்னா that is SA 200, which gives you the overall objective. ஒரு ஆடிட்டரா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி இன்டர்னல் ஆடிட்டர், இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் அன் ஆடிட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். ஸோ ஆடிட் எப்படி பண்ணணுன்றது தான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்ல இருக்கும். இன் ஷார்ட் வி கால் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ஆஸ் SA. ஸோ SA 200ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேம் திங் விச் வி ஹவ் சீன் இன் த introduction to company audit chapter. In conducting an audit of financial statements, the overall objectives of the auditor are to obtain reasonable assurance about whether the financial statements as a whole are free from material misstatement. So financial statements, are they free from material misstatement? Material misstatement na major mistake. Major mistake edhum illama iruka, whether due to fraud or error. And mistake வந்து due to it could be due to fraud or error. Fraud பண்ணி mistake வந்திருக்கலாம், இல்ல தெரியாமலே mistake வந்திருக்கலாம். Due to some internal control weakness அந்த மாதிரி தெரியாம கூட mistake வந்திருக்கலாம். So whatever it is, the financial statement should be free of material misstatements. That is your main objective. அது free of material misstatements இருக்கா? Okay, then we can give a favorable audit report. So to obtain reasonable assurance about whether the financial statements as a whole are free from material misstatement, when you are doing the audit process, when you are doing that independent examination of the financial statements, உங்களுடைய objective என்ன அப்படின்னா, to obtain reasonable assurance by collecting sufficient appropriate evidence. Okay, எப்படி உங்களுக்கு assurance கிடைக்கும் அப்படின்னா, you are collecting sufficient appropriate evidence. Those things are also said in the standards, but இங்க வந்து அது ஃபுல்லா கொடுக்கல. But anyway, by collecting sufficient appropriate evidence, you are getting a reasonable assurance that okay, financial statements are free from material misstatement அப்படின்றது தான். Okay, so as a whole, on the whole நம்ம பார்க்கும்போது, taking into account the balance sheet, P&L, cash flow statement, notes to accounts, எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது, are the financial statements giving a true and fair picture? Are they free from material misstatements? அதான் நீங்க மெயினா பாக்குறீங்க. Whatever, whether that misstatement arises due to fraud or error or whatever it is, thereby enabling the auditors to express an opinion on whether the financial statements are prepared in all material respects in accordance with the applicable financial reporting framework. What is this one? In accordance with an applicable financial reporting framework. அந்தந்த ஆக்ட்ல அந்தந்த என்டிட்டிஸ்க்கான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனிஸ் ஆக்ட்ல உங்களுக்கு வந்து ஷெட்யூல் 3 இருக்கு, செக்ஷன் 129 இருக்கு, விச் டாக்ஸ் அபவுட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. ஸோ தட் இஸ் தி அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கம்பெனிஸ். இதுவே வந்து நீங்க பேங்க் பாத்தீங்கன்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல யூ ஹேவ் த ஃபார்மேட் அண்ட் எவ்ரி திங். ஸோ தட் இஸ் தி அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் ஃபார் தெம். Okay, so whether the financial statements are prepared in all material respects in accordance with the applicable financial reporting framework. So whatever financial reporting framework is applicable for them. Okay, it could be given under the act, it could be given under the accounting standards, it could be given under any circular or guidelines or anything issued by the government. So whatever law is applicable for them, அது படிதான் financial statements prepare பண்ணிருக்காங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். And to report on the financial statements and communicate as required by the SAs in accordance with the auditor's findings. So உங்களுக்கு இந்த reasonable assurance வந்ததுக்கு அப்புறமா what you have to do, you have to prepare the report. Okay, you have to prepare the report, auditor's report நீங்க prepare பண்ணணும், and you have to communicate that auditor's report in accordance with the as required by the standards on auditing, in accordance with the auditor's findings. உங்களுடைய auditor's findings, suppose you have a reasonable assurance that there are no mistakes na, அது ஒரு மாதிரி இருக்கும். That will be a favorable report. அதுல எந்த ஒரு நெகட்டிவ் ரிமார்க்ஸும் இருக்காது. சப்போஸ் you are finding some misstatements, then அதுக்கான ஒப்பீனியன்
it will be different. Auditor's report வந்து அதுல different இருக்கும். Of course, you will give some negative remarks like adverse remark இருக்கலாம், இல்ல qualification இருக்கலாம், இல்ல disclaimer இருக்கலாம். So all these types of opinion வந்து you will study in a separate chapter. But இந்த மாதிரி நெகட்டிவ் ரிமார்க்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஓவராலா நெகட்டிவ் ரிமார்க்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெகட்டிவ் ரிமார்க்ஸ் லைக் அட்வர்ஸ் ரிமார்க்னு ஒன்று இருக்கு, குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கு, அண்ட் டிஸ்க்ளைமர்னு ஒன்று இருக்கு. ஸோ ஆல் தீஸ் டைப்ஸ் ஆஃப் சப்போஸ் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் நீங்க கொடுக்கணும். ஸோ இன் அக்கார்டன்ஸ் வித் தி ஆடிட்டர்ஸ் ஃபைண்டிங்ஸ், டிபெண்டிங் ஆன் வாட் யூ ஆர் ஃபைண்டிங் இன் யுவர் ஆடிட் ப்ராசஸ், you have to report it like that. Okay, so that is the objective of the audit. Objective of the audit twofold. One is to get a reasonable assurance that whether the financial statements are free from material misstatements. Another is to do the reporting in accordance with the findings. And here they are given an example. While auditing the books of accounts of Different and Capable Limited for the financial year 2020-21, Mr. Z, the auditor of the above mentioned company, explained to the new audit team members about the objectives for which audit of a company is conducted. While going through the financial statements of the company, audit team observed that there were many errors in the heads of expenses which were material, and also requirements of Companies Act were not complied with. When audit team discussed the matters with Mr. Z regarding this company, he came to the conclusion that the auditors did not obtain reasonable assurance and were unable to express an opinion on the financial statements of the company. ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியில். தே ஹேட் கிவன் ராங் ஹெட்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அண்ட் மெனி எரர்ஸ் வேர் தேர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் வேர் நாட் கம்ப்ளைட் வித். அது என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ்ன்றது இங்கே கிளியராக சொல்லலை. ப்ராபப்ளி ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவே கொடுக்கல போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால he came to the conclusion that there is no reasonable assurance that the financial statements are free from material misstatements and he is unable to express an opinion on the financial statements of the company அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. When he is not able to obtain reasonable assurance, he can give actually an adverse remark. Unable to express an opinion அது டிஸ்க்ளைமர் மாதிரி ஆயிடும். எப்போ நம்ம டிஸ்க்ளைமர் கொடுப்போம் அப்படின்னா when you are not able to collect some data, when you are not able to, for example, நீங்க வந்து physical verification of inventory உங்களை பண்ண விடல, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செக் பண்றீங்க அதுக்கான டேட்டாவே கொடுக்கல, இல்ல நீங்க அசெட்ஸோட டிப்ரிசியேஷன் செக் பண்றீங்க அதுக்கான டேட்டாவே கொடுக்கல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து unable to express an opinion அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளைமர் அப்படின்னு கொடுப்பாங்க. டிஸ்க்ளைமர்னா என்ன அர்த்தம்? நாங்க இதை செக் பண்ண முடியல, நாங்க இதுக்கான ஒப்பீனியன் கொடுக்க முடியாது அப்படின்றது மாதிரி அர்த்தம். ஸோ சப்போஸ் ரொம்ப மிஸ்டேக் இருக்கு, நீங்க ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்க, நிறைய மிஸ்டேக் இருக்குன்னா அட்வர்ஸ் ரிமார்க் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. But why they have given here as unable to express an opinion, I'm not really sure. Here they could have better said they came to the conclusion that they did not obtain reasonable assurance and they gave the auditor's report accordingly. அப்படின்னு சொல்லியிருக்கலாம். That would be a better wording here. Then so நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதான் இந்த சார்ட்ல கொடுத்துருக்காங்க. I'm not going to discuss this again. Then scope of audit. So what is included in audit, what and all should you check அப்படின்றது ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. இந்த லேட்டர் சாப்டர்ஸ் நீங்க வந்து நல்ல டீடைல்டா படிப்பீங்க. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ வில் ஸ்டடி இன் டீடைல். பட் ஸ்கோப் ஆஃப் ஆடிட் என்னெல்லாம் நீங்க கவர் பண்ணும். ஸோ த ஆடிட் ஷுட் பி ஆர்கனைஸ்ட் டு கவர் adequately all aspects of the enterprise relevant to the financial statements being audited. Okay, so you should check your inventories. You should, suppose அது ஒரு ட்ரேடிங் கம்பெனியோ மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ இருந்தால் இன்வென்ட்ரி செக் பண்ணணும், அசெட்ஸ் செக் பண்ணணும். தென் யூ ஹாவ் டு செக் யுவர் வாட் எவர் கோஸ் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லா ஹெட்டையும் நீங்க கவர் பண்ணணும். ஓகே, அது தவிர நீங்க வேற எதுவும் கவர் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், யூ நீட் நாட் கோ இன் டு த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ். அதெல்லாம் won't have a bearing on the financial statements. You don't have to go into whether a machine is checking working properly or not. அதனால ஒரு டெக்கல் இதெல்லாம் கேட்க மாட்டேன். That is not needed. One second. And then to form an opinion on the financial statements, the auditor should be reasonably satisfied as to whether the data, whether the information contained in the underlying accounting records and other source data is reliable or not and sufficient as the basis for the preparation of financial statements. இதுதான் நீங்க வவுச்சிங்ல பண்றீங்க. The information contained in the underlying accounting records and other source data அது ரிலையபிளா இல்லையா? ஓகே, basis of bookkeeping அது ரிலையபிளா இருக்கா இல்லையா?
the basis of preparing financial statements and notes to accounts அது ரிலையபிளா இருக்கா இல்லையா, நம்பலாம், இவங்க போடுற அக்கௌண்ட்ஸை நம்பலாமா அப்படின்னு செக் பண்றதுக்கு நீங்க நிறைய விஷயம் பண்ணுவீங்க. வெரி ஃபர்ஸ்ட் திங் which an auditor does before he actually starts the audit process, before he actually sends the team for audit, what he checks is whether the internal control systems are okay or not. கம்பெனில இன்டர்னல் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இந்த மேக்கர் செக்கர் கான்செப்ட், டிவிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், தென் ப்ராப்பர் சிஸ்டம்ஸ், அதாவது டேலினா டேலியில் எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்கா, எஸ்ஏபியில் எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்கா, தென் சப்போஸ் let us say it's a trading or manufacturing company அப்படின்னா then அந்த goods receive பண்றதுக்குலாம் ப்ராப்பர் ப்ராசஸ் இருக்கா, பில் அக்கௌண்டிங்க்குலாம் ப்ராப்பர் ப்ராசஸ் இருக்கா, பிஆர்எஸ்க்குலாம் ப்ராப்பர் ப்ராசஸ் இருக்கா, தென் ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் ப்ராப்பர் ப்ராசஸ் இருக்கா. ஸோ இதெல்லாம் இருக்கான்றது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து ஆடிட்டே ஆரம்பிப்பாங்க. தட் ஆல்சோ யூ ஸ்டடி இன் யுவர் லேட்டர் சாப்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் செக் பண்ணிட்டு தென் யூல் கோ செக்கிங். ஸோ அது கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவீங்க. எதுக்கு அது செக் பண்றோம் அப்படின்னா, அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருந்தாதான் அக்கௌண்ட்ஸ் ரிலேபிளா இருக்கும், நம்ம நம்புற மாதிரி இருக்கும். ஓகே, இல்லாட்டினா எப்படி இருக்கும், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் விட்டு போக சான்ஸ் இருக்கு, ஆர் ஃப்ராட் நடக்க சான்ஸ் இருக்கு. இன்டர்னல் கண்ட்ரோலே சரியில்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்கு. சான்சஸ் ஃபார் ஃப்ராட்ஸ் அண்ட் எரர்ஸ் ஆர் more if there are internal control weaknesses. Okay, then informing his opinion, the auditor should also decide whether the relevant information is properly disclosed in the financial statements. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். Subject to the statutory requirements wherever applicable. அந்த applicable reporting framework ஏத்த மாதிரி இருக்கா, கிளாசிஃபிகேஷன்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்களா, presentation of financial statements கரெக்டா இருக்கா, disclosures கரெக்டா இருக்கா, notes to accounts is also very very important. அதுல இருக்கிற disclosuresலாம் கரெக்டா இருக்கா. Okay, all these things you have to check. Then the auditor assesses the reliability and sufficiency of the information contained in the underlying accounting records and other source data by making a study and evaluation of account systems and internal controls, same thing which I told you, and carrying out such other tests, inquiries and other verification processes of accounting transactions and account balances as he considers appropriate in the particular circumstances. So the very first thing an auditor does after he accepts a client is checking the internal control systems and accounting systems. ப்ராப்பரா ப்ரொசீஜர்ஸ் இருக்கா அந்த கம்பெனில, அதுதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வேரியஸ் அதர் டெஸ்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த ஆக்சுவல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எடுத்து பார்ப்பீங்க, வவுச்சிங்லாம் பண்ணுவீங்க. ஸோ தட் வில் கம். அண்ட் தென் என்கொயரிஸ், உங்ககிட்ட இல்லாத இன்ஃபர்மேஷனை அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுப்பீங்க, அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் அதர் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ், தெர் ஆர் அதர் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் பேலன்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஹவு டு யூ வெரிஃபை பேங்க் பேலன்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்னு? அவங்க பேங்க் பாஸ்புக் பேங்க் பாஸ்புக் கேட்பீங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பீங்க. தென் கிரெடிட்டர்ஸ் பேலன்ஸ்க்குலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஷெட்யூல்ஸ் இருக்கும், நம்ம கிரெடிட்டர் ஷெட்யூல்ஸ் கேட்போம், ஷெட்யூல் கேட்பீங்க. அதுக்கப்புறம் 6 மந்த் மேல யார் இருக்கா, 6 மந்த்க்குள்ள அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். அதுக்கு ப்ரூஃப் என்ன கேட்பீங்க, கிரெடிட்டர் லெட் அஸ் சே ஒரு நிறைய கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க ஒரு கம்பெனிலன்னு வச்சுக்கோங்களேன். லெட் அஸ் சே 10 crores கிரெடிட்டர் பேலன்ஸ் காமிக்கிறாங்க. அதுல வந்து நிறைய கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க. பட் மிஸ்டர் ஏன்றவங்க ஒரு மேஜர் கிரெடிட்டர், அவங்களுக்கு டியூஸ் வந்து ஒரு 4 crores இருக்குன்னா what else would you ask in the situation? ஷெட்யூல்ஸ்லாம் கேட்பீங்க, இன்வாய்ஸ் எல்லாம் டோட்டலாக பார்ப்பீங்க, ஓகே கரெக்டாக இருக்கா பார்ப்பீங்க, ஃபைன். கிளாசிஃபிகேஷன்லாம் கேட்பீங்க, ஏஜிங் ஷெட்யூல் கேட்பீங்க, ஃபைன். பட் வாட் எல்ஸ் வில் யூ ஆஸ்க்? அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணுவோம். சம்டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாமே, இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணியிருக்கலாம். கிரெடிட்டர் கன்ஃபர்மேஷன் கேட்பீங்க, யூ டூ ஆஸ்க் ரைட்? அட்லீஸ்ட் சம் மேஜர் கிரெடிட்டர்ஸ் கிட்ட கிரெடிட்டர்ஸ் கன்ஃபர்மேஷன் வாங்குவீங்களா, இல்ல வாங்க சொல்லுவீங்களா? அட்லீஸ்ட் yes ma'am, we need to ask them. We need to ask, right? At least for major creditors you need to ask for the creditors confirmation. At least on a sample basis you need to ask. So one second. So creditors confirmation and the marla keeping. So external verification like bank code statement or creditors confirmation or debtors confirmation or
இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ்ல இருந்து கன்ஃபர்மேஷன் நீங்க கேட்கலாம். தென் வேற ஏதாவது எஸ்டிமேட்ஸ்லாம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல் லைஃப்ஸ் ஆஃப் அசெட்ஸ், அதெல்லாம் வந்து எஸ்டிமேஷன் பேஸ்டு தான். ஸோ அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பேசிஸ் இருக்கா அப்படின்றதெல்லாமும் நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க. தென் ஓவராலா நீங்க வந்து ரேஷியோஸ்லாம் ஓரளவு நம்புற மாதிரி இருக்கா, இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இவ்வளோ டர்ன் ஓவர் ரேஷியோ இருக்குமா, இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இவ்வளோ கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குமா, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குமா அப்படின்றது தோராயமாவது நீங்க வந்து செக் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க various other methods also you undertake, but first what you do is you review the internal controls. So that is what they said here. Then the auditor determines whether the relevant information is properly disclosed in the financial statements by comparing the financial statements with the underlying accounting records and other source data. இதுதான் நம்ம ஆல்ரெடி திரும்பி பார்த்துருக்கோம். And to see whether they properly summarize the transactions and events recorded therein, and considering the judgments that management has made in preparing the financial statements. ஒன்னு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட டேலி ஆகுது, அதுக்கு தான் நீங்க அந்த ஷெட்யூல்லாம் கேட்குறீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரிசியேஷன்னா டிப்ரிசியேஷனுக்கான ஷெட்யூல் கேட்பீங்க, கிரெடிட்டார்ஸ்னா கிரெடிட்டார்ஸ்க்கான ஷெட்யூல், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்னா அதுக்கான ஷெட்யூல், இப்போ டாக்ஸேஷன் டாக்ஸஸ் பேயபிள்னா அதுக்கான ஷெட்யூல், வாட் எவர் இட் இஸ். ஸோ நீங்க அந்த ஷெட்யூல் பேஸ் பண்ணி பார்க்கல தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கவர் ஆகும். But what is second point? Considering the judgments that management has made in preparing the financial statements. And auditor also assesses the selection and consistent application of accounting policies, the manner in which the information has been classified, and the adequacy of the disclosure. This is a very subjective matter. This is where you exercise. First one வந்து arithmetic accuracy இருக்கா பாக்குறீங்க, அவ்வளவுதான். பட் செகண்ட் ஒன்ல என்ன பண்றீங்க, எங்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் இன்வால்வ்டோ, where is judgment involved in accounting process அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிப்ரிசியேஷன், யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசெட் இப்பதான் பார்த்தோம். ஸோ யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசெட், இப்போ ஏதோ ஒரு மெஷினரி வந்து 10 வருஷம் ஓடும் அப்படின்னா அது ஜஸ்ட் அன் எஸ்டிமேட். யூ cannot say that with certainty. ஓகே, பட் அந்த எஸ்டிமேட் வந்து ரீசனபிளா இருக்கணும். ஓகே, அது நம்ம ஆல்ரெடி நம்ம டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல பார்த்தோம் கூட நம்ம இந்த பாயிண்ட் பார்த்திருக்கோம். டைரக்டர்ஸ் ஆல்சோ தே டெல் தி ஷேர் ஹோல்டர்ஸ் தட் ஆமா we have selected whatever accounting estimates we have made, they have been properly made, they give a true and fair view. அது கொடுக்குற அளவுக்கு நாங்க ப்ராப்பரா ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நல்லா யோசிச்சு தான் இந்த அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், அக்கௌண்டிங் பாலிசிலாம் நாங்க நல்லா தான் சூஸ் பண்ணிருக்கோம் கரெக்டா, ஸோ தட் தி ஆக்சுவல் பிக்சர் ஆஃப் த பிசினஸ் கொடுக்குற மாதிரி தான் நாங்க அக்கௌண்டிங் பாலிசியை சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது சொல்லணும். ஸோ அக்கௌண்டிங் பாலிசி யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் AS1 நினைக்கிறேன். ஸோ வாட் யூ மீன் பை அக்கௌண்டிங் பாலிசிஸ்? What do you mean by accounting policies? Procedures. Where? Any example of accounting policy you can give me? Just now also we discussed something related to that. Accounting policy na onnu illa, how are we going to account adudha. Okay, but proper சொன்னோம்னா all those methods and procedures which you are adopting to give a true and fair view of the things. For example, நீங்க எந்த method of depreciation follow பண்றீங்க, that is you have some flexibility there. Okay, accounting policy விஷயம் எங்க வரும் அப்படின்னா where you have some flexibility to do in the manner in which you account things. For example, நீங்க வந்து inventories எந்த பேசிஸ்ல நீங்க அக்கவுண்ட் பண்ணலாம், AS2ல நீங்க படிச்சிருப்பீங்க. இன்வென்டரிஸ், what are the permissible ways to capture the cost of inventories? ரெண்டு மெத்தட் சொல்லிருப்பாங்க. ஒன் செகண்ட். FIFO, LIFO ரெண்டுமே அக்செப்டடா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. Are both of them accepted? FIFO and weighted average method, right? Correct? But there is some flexibility
Here for either FIFO நீங்க சூஸ் பண்ணலாம், இல்ல வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் சூஸ் பண்ணலாம் ஃபார் அக்கவுண்டிங் இன்வென்டரிஸ். ஸோ எந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றீங்க? தட் இஸ் யுவர் அக்கவுண்டிங் பாலிசி. தட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசி. எந்த மெத்தட் நம்ம சூஸ் பண்றோம். அதே மாதிரி டிப்ரிசியேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இருக்கு. வேரியஸ் அதர் மெத்தட்ஸ் ஆர் தேர் லைக் WDV மெத்தட், வேரியஸ் அதர் மெத்தட்ஸ் ஆர் தேர். ஸோ அதுல நம்ம எந்த மெத்தட் சூஸ் பண்றோம், அது தட் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசி. தென் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி கிளாசிஃபை பண்றோம், தென் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்லாம் எப்படி நம்ம ட்ரீட் பண்றோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் எப்படி ட்ரீட் பண்றோம். ஸோ
ஒரு பர்டிகுலர் அசெட்டை த்ரூ அவுட் தேர் லைஃப் வந்து அவங்க என்ஜாய் பண்ணலாம். தே ஆர் நாட் தி ஓனர்ஸ், பட் தே கேன் என்ஜாய் சம் அசெட் த்ரூ அவுட் தேர் லைஃப் அப்படின்றது தான் வந்து டெனன்ஸ் ஃபார் லைஃப். அண்ட் ரிமைண்டர்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறமா யார் என்ஜாய் பண்ணலாம், அந்த டெனன்ஸ் ஃபார் லைஃப் உடைய எண்டுக்கு அப்புறமா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா வேற யாருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி போகும் அப்படின்றதா ரிமைண்டர்ஸ். ஸோ இதெல்லாம் கூட சில ட்ரஸ்ட்லலாம் சொல்லியிருப்பாங்க, எஸ்பெஷலி இன் கேஸ் ஆஃப் பிரைவேட் ட்ரஸ்ட். அதுல தான் வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. Then persons to whom the accounts are of supreme importance are often widows and minors who cannot criticize the accounts in any effective manner. அதனால தான் யூஸ்வலா பிரைவேட் ட்ரஸ்ட்லலாம் வந்து ஆடிட் சொல்லியிருப்பாங்க, எஸ்பெஷலி இஃப் இட்ஸ் அ பிக் ஃபேமிலி அண்ட் வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் அப்படின்னா, இன் ஆர்டர் டு சேஃப்கார்ட் தேர் லெகசி, அவங்களோட ஃபேமிலியை சேஃப்கார்ட் பண்றதுக்கும் அவங்களுடைய லெகசி சேஃப்கார்ட் பண்றதுக்கும் இந்த மாதிரி ட்ரஸ்ட்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுல யூஸ்வலா வந்து ஆடிட் கம்பல்சரி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்டீஸ் ஆர் பவுண்ட் டு கெட் தி ட்ரஸ்ட் ஆடிட்டட் பிகாஸ் ஆஃப் தி ட்ரஸ்ட் டீட்ல அது மென்ஷன் ஆயிருக்கும். So although audit of trust except for public trust is not mandatory, yet most of the trust deeds contain a clause for audit of accounts. Private trustees also recognize the advantage of audit in their own interest, since any erroneous treatment in the accounts for which they might be personally liable will be pointed out by the auditor. So இந்த ஆடிட்க்கு பயந்துட்டே வந்து ட்ரஸ்டீஸ்லாம் வந்து they will do their work properly அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வாட் எவர் யூ ஆர் சீயிங் ஹியர் அண்டர் டைப்ஸ் ஆஃப் ஆடிட் இந்த டிஸ்கஷன் ஆன் ட்ரஸ்ட். யா மேம், இப்போ ட்ரஸ்ட்டுக்கு நான் ரெண்ட் ரிசீவ்டு அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் மேம். பட் என்ன அவங்க வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆர் ரெண்ட் எனி இன்கம் எது டொனேஷன் ஆர் எனிதிங் எல்ஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா கூட அது ப்ராஃபிட்டாக பிரித்து எடுத்துக்க முடியாது. தே வில் ஒன்லி யூஸ் இன் ட்ரஸ்ட் பெனிஃபிட் ஃபண்ட் ஒன்லி இல்லை மேம்? ஆமா, நீங்க எதுக்கு யூஸ் பண்ணலான்றது யூ ஹாவ் டு கோ த்ரூ த ட்ரஸ்ட் டீட். அந்த ட்ரஸ்ட் டீட்ல தான் சொல்லியிருப்பாங்க எந்தெந்த விஷயத்துக்குலாம் இந்த அமௌண்ட் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அந்த ட்ரஸ்ட் டீட்ல தான் இருக்கும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் நீங்க யூஸ்வலா ஹேண்டில் பண்றது, யூஸ்வலா நம்ம பாக்குறது எல்லாமே பப்ளிக் ட்ரஸ்டா தான் இருக்கும். அது பப்ளிக் ட்ரஸ்டா இல்ல பிரைவேட் ட்ரஸ்டா நீங்க சொல்றது? பப்ளிக் ட்ரஸ்ட்னா பெனிஃபிஷியரிஸ் வில் பி லைக் த பப்ளிக். பப்ளிக் ட்ரஸ்ட் தான். பப்ளிக் ட்ரஸ்ட் லைக் ஒரு ஸ்கூலோ இல்ல ஒரு ஆர்ஃபனேஜோ அதெல்லாம் வந்து பப்ளிக் ட்ரஸ்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஹேவ் டு கோ த்ரூ தி ட்ரஸ்ட் டீட், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த அமௌண்ட். அண்ட் டெஃபினட்டா வந்து யூஸ்வலா பப்ளிக் ட்ரஸ்ட்லாம் வந்து யூ கேனாட் டிஸ்ட்ரிபியூட் த ப்ராஃபிட்ஸ். சப்போஸ் சர்ப்ளஸ் இருந்தா கூட இந்த மாதிரி ரெண்ட் ரிசீவ்ட், டொனேஷன்ஸ் ரிசீவ்ட், அதெல்லாம் ஈவன் இஃப் இட் இஸ் மோர் தேன் தி எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் பை தி ட்ரஸ்ட், யூ கேனாட் டிஸ்ட்ரிபியூட் இட் டு தி யாருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? ஒன்லி ஃபார் தி பெனிஃபிஷியரிஸ் யூ கேன் யூஸ் தி அமௌண்ட். ஓகே, எந்த பர்பஸ்க்காக அந்த ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். ட்ரஸ்டீஸ்க்குலாம் யூ கேனாட், தே ஆர் நாட் ஓனர்ஸ். ட்ரஸ்டீஸ் ஆர் நாட் ஓனர்ஸ் ஆஃப் த ட்ரஸ்ட். ஓகே, ஒன்ஸ் ட்ரஸ்ட்டுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டாங்கன்னா, see there are 3 people in a trust. One is called the author of the trust. அவங்க தான் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ற ஐடியா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அவங்க மைண்ட்ல. அவங்க கையில ஏதோ ஒரு சொத்தோ இல்ல மணியோ ஏதோ ஒன்று இருந்திருக்கும், ஒரு லேண்டோ இல்ல ஒரு பில்டிங்கோ ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அதை வந்து நம்ம சேரிட்டபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 4 ட்ரஸ்டிய ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. ஓகே, இவங்கள்ட்ட நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோ மணியோ கொடுத்தா அவங்க கரெக்டா இந்த ஒரு ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. ஸோ தே ஆர் கால் ட்ரஸ்டீஸ். ஸோ ட்ரஸ்டீஸ் யாருன்னா, தே ஆர் நாட் ஓனர்ஸ் ஆஃப் தி ட்ரஸ்ட். தே ஆர் பர்சன்ஸ் ஹூ டேக் கேர் ஆஃப் த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி for the benefit of the beneficiaries. யாரு beneficiaries? In case of public trust, it is the public. In case of private trust, யாரை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்களோ அவங்கவுங்க ஃபேமிலியா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், they will be the beneficiaries. Okay, so there is no question of distribution of profit in case of any trust, but எதுவா இருந்தாலும் you have to go through the trust deed. ஒரு ட்ரஸ்ட்டை பொறுத்த மட்டுக்கும் அவங்க கரெக்டா ஆக்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது அந்த ட்ரஸ்ட் டீடை நீங்க கோ த்ரூ பண்ணணும். சில விஷயங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்கும். அவங்களுக்கு அந்த 80G எக்ஸம்ஷன்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த 12AB எக்ஸம்ஷன்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த 12AB ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா அந்த ட்ரஸ்ட்டுக்கு? எஸ் மேம். தென் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் மேபி கொடுத்துருக்கலாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்களா பார்க்கணும். தென் வாட் எவர் எந்த ஸ்டேட்ல அது ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டேட்ல ஏதாவது ஆக்ட் இருக்கலாம். ஸோ அந்த ஆக்டை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா நீங்க பார்க்கணும். பட் மெயினா ட்ரஸ்டீட் தான் பார்க்கணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஆக்ட்ஸ் கிவ் a lot of flexibility for trusts.
ஓகே, ஸோ அந்த ட்ரஸ்ட் டீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து மெயின். ஓகே, ஸோ எனி அதர் டவுட்ஸ் இன் வாட் எவர் வி ஹவ் சீன் சோ ஃபார்? Alright. Then advantages of audit of financial statements. இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். It safeguards the financial interests of persons who are not associated with the management of the entity. So நீங்க ஒரு audit பண்றீங்க அப்படின்னா whatever thing you are auditing, whether it be company or whether it be LLP or proprietorship concern or whatever it is, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் த யூசர் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன், யூசர் ஆஃப் தி ஆடிட்டிங் சர்வீஸ். அவங்க தான் உங்களுக்கு பே பண்றாங்க, அவங்க தான் உங்களை அப்பாயிண்ட் பண்றாங்க. இருந்தாலும் தே ஆர் நாட் த மெயின் யூசர்ஸ். ஹூ ஆர் த அல்டிமேட் யூசர்ஸ் அப்படின்னா அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அதர் இன்வெஸ்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த கம்பெனி, அவங்க தான் மெயின் யூசர்ஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். தென் இன் கேஸ் ஆஃப் அ ட்ரஸ்ட், ஒரு பெனிஃபிஷியரி ஆஃப் த ட்ரஸ்ட், ஆத்தர் ஆஃப் த ட்ரஸ்ட். தென் இன் கேஸ் ஆஃப் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னா அந்த இடத்துல யாரு ஓனருக்கா யூஸ்ஃபுல் இந்த ஆடிட்? இல்ல, அவங்க எங்க ஏதாவது கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் தே வில் கோ த்ரூ தி lenders would go through the audited financial statements. So in the lenders, shareholders, then like sometimes even environmental groups, employees. So இவங்கெல்லாம் தான் மேஜர் யூசர்ஸ் ஆஃப் யுவர் audited financial statements. உங்க ஆடிட் ரிப்போர்ட்டை மெயினா படிக்கிறவங்க இவங்க தான். And it acts as a moral check on the employees also from committing defalcations and embezzlement. ஓகே, ஆடிட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் போதே, ஐ மீன் இருக்கிறதுனாலே வந்து நிறைய பேர் they will not commit any fraud on the company. Okay, so they will not embezzlement, defalcation தப்பான கணக்கு காமிச்சு பைசா எடுக்கிறது. எம்பெசில்மெண்ட்னாலும் இட்ஸ் அ சிமிலர் திங், பட் இட் மோஸ்ட்லி ரெஃபர்ஸ் டு கூட்ஸ் எடுத்துன்னு போறது ஆர் கேஷ் எடுத்துன்னு போறது, அதெல்லாம். ஸோ இட் ஆக்ட்ஸ் இஸ் அ மாரல் செக் ஆன் த எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் கமிட்டிங் டிஃபால்கேஷன்ஸ் ஆர் எம்பெசில்மெண்ட். ஆடிட் வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லா இருப்பாங்க. And audited financial statements are helpful in setting liability for taxes, negotiating loans, and for determining the purchase consideration for a business. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஒருத்தவங்க வாங்குறாங்க, எஸ்பெஷலி கம்பெனில வந்து எப்பவுமே வந்து ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்பல்சரி. பட் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் எடுக்கும்போது இட் மே நாட் பி கம்பல்சரி ஃபார் தம் அன்லெஸ் இட் கம்ஸ் அண்டர் த டாக்ஸ் ஆடிட் லிமிட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணுன்றது அவங்களுக்குலாம் கம்பல்சரியா இருக்காது. பட் சில சிச்சுவேஷன்ல when they are going to sell their business, how will the buyer know what is the actual worth of the business? Only through the audited financial statements. So அந்த ஒரு பர்பஸ்க்காக கண்டிப்பா வந்து ஆடிட் பண்ணுவாங்க. And it is helpful in setting liability for taxes. Under tax law itself, tax audit is compulsory when the turnover exceeds a certain threshold. And negotiating loans, கண்டிப்பா வந்து any business when they go for bank, they will ask for audited financial statements, especially if the amount is significant. And these are also useful for settling trade disputes for higher wages or bonus. So this is what I meant by employees also use your financial statements சொன்னது இதுக்காக தான். Because there is some act called Payment of Bonus Act. Of course இப்போ வந்து நியூ லேபர் கோட்ஸ்லாம் வந்திருக்கு, பட் அதுலயும் இந்த கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த பேமெண்ட் ஆஃப் போனஸ் அப்படின்னா என்னன்னா, whenever the company is getting some profits, அதுல ஒரு அமௌண்ட் வந்து you have to distribute it as bonus to the employees அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ அதுல வந்து எம்ப்ளாயிஸ் ஹேவ் டு நோ, ரைட், கம்பெனி வந்து நிஜமாலே ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கா இல்லையா, ஐ மீன் சப்போஸ் லாஸ்ன்னு காமிச்சிருந்தாங்கன்னா அது நிஜமாலே லாஸா இல்லையா அப்படின்றதுலாம் வந்து எம்ப்ளாயிஸ் ஆல்சோ நீட் டு நோ. ஸோ நீங்க மூவிஸ்ல எல்லாம் கூட பாத்திருப்பீங்க, எங்களுக்கு போனஸ் கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய மூவிஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, கரெக்டா? எஸ் மேம். ஸோ அதெல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு தெரியும்? கம்பெனியால போனஸ் கொடுக்க முடியும் முடியாதுன்றது எங்கேருந்து உங்களுக்கு தெரியும்? ஒன்லி த்ரூ த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து அதுவும் அந்த ட்ரேட் யூனியன்ஸ்லாம் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து தே வில் எவ்ரி இயர் தே வில் கோ த்ரூ தி ரிப்போர்ட்ஸ். ஓகே, எஸ்பெஷலி அது ஆடிட்டட் ரிப்போர்ட்ஸ், கண்டிப்பா ஆடிட்டட் ரிப்போர்ட்ஸ் தான் இருக்கணும் அந்த கேஸ்ல. ஏன்னா all the trade unions will completely ask, I mean the labor unions will completely ask, insist only on
audited financial statements. They won't believe unaudited financial statements alone. They won't believe usually. So these are also useful for settling trade disputes for higher wages or bonus, as well as claims in respect of damage suffered by property, fire, or some other calamity. For insurance claims also, definitely insurance. Suppose imagine ஒரு ஃபயர் நடக்குது ஒரு குடோன்ல. அங்க வந்து ஒரு இன்வென்டரி சப்போஸ் சம் ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கு. அண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் எஸ்டிமேட்டிங் த லாஸ் லைக் ஒரு 10 crores அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன பேசிஸ் அப்படின்னு கேட்பாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்போ வந்து வாட் வில் யூ டூ? ப்ரீவியஸ் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இவ்வளோ நாங்க காமிச்சோம், அதுக்கப்புறமா இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு, பர்ச்சேஸ் சேல்ஸ்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து லாஸ் நடந்த அன்னைக்கு, ஃபயர் நடந்த அன்னைக்கு இவ்வளோ ஸ்டாக் இருந்திருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுவீங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஆடிட் பண்ணி தான் கேட்பாங்க அவங்க. அண்ட் த பேசிஸ் இட் செல்ஃப் இஸ் த ப்ரீவியஸ் ஓப்பனிங், அதாவது லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் தான், ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. அதுல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் போட்டு அதையும் ஆடிட்டர் சர்டிஃபை பண்ணி தர சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ அண்ட் தே வில் ஹாவ் தேர் ஓன் இன்சூரன்ஸ் கிளைமை வந்து அவங்க இன்ஸ்பெக்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. பட் தே வில் அகெயின் இன்சிஸ்ட் ஆன் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் இஸ் கம்பல்சரி. And an audit can also help in the detection of wastages and losses to show the different ways by which these might be checked. ஸோ நான் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி, சப்போஸ் ஒரு கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு, ஆனா எம்ப்ளாயிஸ்லாம் போனஸ் கேட்குறாங்க அப்படின்னா, how will you show the company is actually suffering losses? Only through the audited financial statements. பாருங்கப்பா ஆடிட்டரே சொல்லிட்டாரு அப்படின்னு. So an auditor can also help in the detection of wastages and losses to show the different ways in which these might be checked, especially those that occur due to the absence or inadequacy of internal checks or internal control measures. நான் சொன்ன மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இன்வாய்ஸ் புக்கிங் இஸ் ஹேப்பனிங் வித்தவுட் செக்கிங் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ், லைக் ஜிஎஸ்டில கிரெடிட் எடுக்கிறாங்களான்னு பார்க்கவே இல்லை, கூட்ஸ் ஆக்சுவலா வந்திருக்கான்னு பார்க்கவே இல்லை, கூட்ஸோட குவாலிட்டி ரிப்போர்ட் வந்திருக்கான்னு பார்க்கவே இல்லை, எதுவுமே செக் பண்ணாம கம்பெனியோட இந்த கம்பெனிக்கு தான் அட்ரஸ் பண்ணிருக்காங்களா அந்த பில்ல, அது கூட செக் பண்ணாம வந்து பில் அக்கௌண்டிங் பண்றாங்க மேனேஜர் அப்படின்னா, தென் கம்பெனிக்கு வந்து அது பெரிய இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்னஸ். ஸோ அதெல்லாம் யார் சொல்லுவாங்க கம்பெனிக்கு? சின்ன சின்ன ஐ மீன் கம்பெனின்னு வச்சுக்கோன்னா, ஏன்னா கம்பெனிஸ்ல யூஸ்வலா வந்து ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. ஐ மீன் பிக் கம்பெனிஸ் அட்லீஸ்ட் கேன் அஃபோர்ட் டு ஹேவ் குட் அக்கௌண்ட்ஸ் பீப்புள். பட் எனி டைப் ஆஃப் பிசினஸ் என்டிட்டி சொல்லலாம், எஸ்பெஷலி ஃபார் ஸ்மாலர் பிசினஸ் என்டிட்டிஸ், யார் இருப்பாங்க உங்களுக்கு இதெல்லாம் அட்வைஸ் பண்ண? எப்படி இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணும் அதெல்லாம் சொல்ல யார் இருப்பாங்க? only the auditors. The auditors only will tell them. But of course, for companies, the auditors should not tell about designing of financial systems, tally எப்படி மெயின்டைன் பண்ணும் அதெல்லாம் வந்து கம்பெனிஸ்க்கு சொல்லக்கூடாது, because that comes under the prohibited services under section 144. But in case of other entities சொல்றேன், in case of other entities, definitely auditor will advise the company on how to maintain internal controls. Then audit ascertains whether the necessary books of accounts and allied records have been properly kept, and helps the client in making good the deficiencies or inadequacies in this respect. So audit பண்ற ப்ராசஸ்னால தெரிய வரும் ப்ராப்பரா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். அண்ட் ஆஸ் அன் appraisal function, audit reviews the existence and operations of various controls in the organizations and reports weaknesses, inadequacies, etc. And it's just a repetition. And audited accounts are of great help in the settlement of accounts at the time of admission or death of the partner. இது டெஃபினட்டா ஒரு important situation where audited accounts are required. Government may require audited and certified financial statements to give assistance or grants. Government grants வந்து சில companies or சில businessக்குலாம் கொடுப்பாங்க, especially like startup companies. அதுக்கெல்லாம் வந்து கிராண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆர் இஷ்யூ அ லைசன்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் ட்ரேட். சில ட்ரேடுக்குலாம் வந்து லைசன்ஸ் இஸ் கம்பல்சரி. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் தே ஆஸ்க் ஃபார் ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஃபார் வேரியஸ் பர்பசஸ் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். And the auditor of Very Different Limited, they have given an illustration here. So the audit of Very Different Limited explained to the audit team members as to how the audited financial statements of the above mentioned company will help in protecting the financial interests of the shareholders of the company. Explain whether the audited financial statements would help in protecting financial interests of shareholders of the company. So shareholders க்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணும் audit report அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. So what will be your answer?
ஷேர் ஹோல்டர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணும் ஆடிட் ரிப்போர்ட்? How are audited financial statements useful for the shareholders? மேம் ஷேர் ஹோல்டருக்கு வந்து எப்படின்னா கரெக்டா ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கான்னு தெரியணும். மேபி அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏதாவது வயலேஷன் நடந்திருக்கான்னு அந்த ஆடிட் ரிப்போர்ட் தான் தெரிஞ்சுக்க முடியும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆடிட் ரிப்போர்ட்டை வச்சு ஃபியூச்சர்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இது வரைக்கும் நடந்தது கரெக்டாக நடந்திருக்கா, இது நிஜமான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தானா, இஸ் திஸ் ரிஃப்ளெக்டிங் த ட்ரூ அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்றத அவங்க செக் பண்ணலாம். தென் okay, inherent limitations of audit is a very nice topic. We will continue it in, I think day after tomorrow you will have my class நினைக்கிறேன் 17th 18 19 20 நினைக்கிறேன். So we'll take up this topic in the next class, and this is a very 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 extremely important topic for your exam. You will study about this in various other chapters also, so I don't want to, in the last 5 minutes I don't want to fit this into. So இது வரைக்கும் நம்ம படிச்சதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஆல் ரைட் மேம் இப்போ ஆடிட் ஃபுல்லாவே நீங்க தான் எடுக்கிறீங்க? நோ, ஐ திங்க் 1-2 சாப்டர்ஸ் நான் எடுப்பேன். அதர் டெக்னிக்கல் சாப்டர்ஸ் இன்க்ளூடிங் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ஐ திங்க் சுபாஷ்னு ஒரு சார் உங்களுக்கு வருவாங்க. ஹி வில் பி டேக்கிங், ஐ திங்க் ஸோ. ஓகே, இஃப் ஹி இஸ், ஏன்னா ஹி இஸ் இன் துபாய் ஐ திங்க் ரைட் நோ. ஸோ அவங்க டைமிங் செட் ஆகணும். whenever he is not coming I'll be coming, பட் இந்த சாப்டர் நான் தான் எடுப்பேன். ஆல்ரைட், நீங்க எடுத்தாலும் ஜாலியா இருக்கு. ஆல்ரைட், thank you so much. பட் இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? am I covering all the technical aspects also as far as your practical exposure is concerned? Are you able to relate to the examples I'm giving? Yes ma'am. All right then. So please revise and one second. So please go through the test paper அனுப்பிச்சிருப்பேன், company audit. Definitely please go through that and try to attempt it. That's a very very important chapter, not only for your audit but also for your company law paper as well. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஆடிட்டிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், லாக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் ஃபார் தட் சாப்டர் அண்ட் ட்ரை டு அட்டெம்ப்ட் தட் கொஸ்டின். ஓகே, ஆல் ரைட். எஸ் எஸ் மேம். ஓகே ஓகே, hope everyone has understood all the points. இல்லனா நீங்க go through பண்ணிட்டு எனக்கு நீங்க as usual message அனுப்பலாம். Okay, good night everyone. Thank you for joining even at such a late time. Okay, stay safe. Please stay safe. Don't take this Omicron and all lightly. என்னமோ வேற ஏதோ வேரியன்ட்லாம் வரும்லாம் பயமுறுத்துறாங்க. So please stay safe and take care. Okay. Okay ma'am. Thank you ma'am. Yeah, thank you. Bye. Thank you ma'am.